டேய் மூடுறா. அவனை மூட சொல்றா. டேய் ஸ்ரீ எழுந்து மூடுறா. டேய் என்ன பார்த்தா எப்படிரா இருக்கு உனக்கு? ரொம்ப அசிங்கமா இருக்குது. கவுந்தடிச்சு படுத்துக்கோ. ஏய் எவனா ஸ்கிரீனை போடுறா. டேய் சொல்றா மூடண்டா. நானே மூடுறேன். ஏய் ஏய் முதுகுடா. போட்டி வெளிய வந்து. ஏய் சித்தி காலா. அதனால டெய்லி என் தூக்கம் நாசமா போடுறேன். ஏன் தூக்கம் நாசமா போச்சுடா. மூஞ்ச பாத்தியா? மூஞ்சலி முக்கா டவுசர் போட்ட மாதிரி விஷம் கலந்துறியா? அப்புறம் ஏன்டா இன்னைக்கு யாரை கொலை பண்ணலான்ற மாதிரியே முடிக்கிற? ஓ மூஞ்சியும் அவனையும் எங்கடா பிடிச்சாரு உங்க அப்பா இவனை? மச்சி என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. உங்களுக்கு சிறந்த ஓவியருக்கான விருது கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதையுமே விருதுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ பண்ணுறது. டேய் என்ன ரேஷன்ல கிருஷ்ணன் டவுன் நின்றுக்கிற? சீக்கிரமா பெஞ்சிட்டு வா. டேய் பேசாதடா, வர மாட்டேங்குது. டேய் அவனை பற்றி தான் தெரியும்ல. வாண்டா தேய்ச்சி விட்றா. அதான் வரல. மூட்டு ரொம்ப எல்லாம் இவனுக்கு மூடு வழக்கம் யாரு? உங்க ஓவியங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. நீங்க கலர்ல வரையவே மாட்டீங்களா? என்னுடைய ஓவியங்களில் கலர்ஸ் இருக்குது. என் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை நடக்கணும்னு நான் ஆசைப்படுற நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் கலரில் தான் வரைஞ்சிருக்கேன். நான் அந்த ஓவியங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அங்கிள் காலையிலே ஒரு பொண்ணோட கலர் போட்டுருக்காரு. பொண்ணு சும்மா பண்ணு மாதிரி இருக்குடா. ஜாம் வாங்கி தரேன், தடவி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிறியா? சும்மா தன்னோட சைடில் இருந்து பார்த்தா சமந்தா பாக்ஸ் மாதிரி இருக்கடா. டேய் பெண்ட் எடுக்காத சைக்கிள் பாக்ஸ்மா இருக்குது. இது சமந்தா பாக்ஸா? ஆனா ஒண்ணு மச்சான், பொண்ணை பொழுது போட காட்டினா கூட நீ விட்டு வைக்க மாட்டல. சார் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. ஆடியோ பிக்கப் பண்ணும். என்ன பிக்கப் பண்ணும்? ஆடியோ பிக்கப் பண்ணும். பிக்கப் பண்ணு. அவன் பிக்கப் பண்ணும். சரிம்மா, வாங்க கிளம்பலாம். உங்கள் மைக். டேய் போதும்டா. என்னப்பா இவ்வளோ காலங்கத்தால 10 மணிக்கே எழுந்துட்டீங்க? இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அங்கிள். அதான் அந்த பொண்ணு யார் அங்கிள்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த அவார்டு வாங்கினேன் இல்லையா? அங்கிள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அங்கிள். ஏன்பா? நம்ம தெரு முனையில குப்பை விருகிற ஆயா இருக்க, அது செல் நம்பர் வாங்கி வச்சு நீ க்ளீன் த ரோடான்னு மெசேஜ் அனுப்புறான். இந்த 15 வருஷத்தில் எதுவுமே மாறல, ஒரு விஷயத்தை தவிர. நான் எங்கள் அப்பா கூட பேசுறதில்ல. போகலாம். Shake it up, the sexiest, hottest man alive. ரொம்ப வித்தியாசமா. Nice execution. Bravo. Get it? Bravo. ரொம்ப talented. Guys, உங்களுக்கு ஒரு பெரிய ஏர் கொடுக்க போறேன். அதை நல்லா பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். எங்க ஆபீஸ்ல இருந்து பிரியா உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவா. 1 செகண்ட். டார்லிங் கொஞ்சம் பிரியா வர சொல்லு ப்ளீஸ். கிளையண்ட் பக்கம் வெளிய போயிருக்கா சன்னி. ஓகே, அவங்க இல்ல. அவ வந்த உடனே உங்க ஆபீஸ்க்கு வர சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் பிரியா உங்க கூடவே இருந்து ப்ராஜெக்ட் ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணுவா. ஆக்சுவலி சனி இந்த பொண்ணு என்ன ஏதாவது பிரச்சனையா? நோ 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 சார். ஏய் என்ன சார்னு கூப்பிடாத, சனின்னு கூப்பிடு. ஓகே சனி. குட். ஓகே. டேக் கேர். Thank you. பை. பாய். ஹேட்ல ரொம்ப செக்ஸியா இருக்க. டேக் கேர். செக்ஸி. பிராவோ. டேய் மச்சான் அந்த சன்னினடா பச்சையா தொடைய ரிலாக்ஸ் தரவான். மச்சி. அவன் பெரிய ஆள்டா. அவன் எங்க கை வச்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஐட்டமாடா. ஏய் மச்சி அவன் பொண்ணுலாம் அனுப்புறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. டேய் அவன் பொண்ணு அனுப்பிச்சாலும் சரி, தயவு செஞ்சு அவன்கிட்ட என்ன அனுப்பாதீங்க. குழந்தைங்க இந்த பால் சோறு பிசைவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டான். மச்சான் அவன் தடை விடண்டா. ஏய் சி கம்னரு. டேய் அந்த ஆள் கிட்ட வேலை பார்க்குறது எல்லாம் பொண்ணுங்க தான். அவன் எந்த பொண்ணு அனுப்பிச்சாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏய் மச்சான் அந்த சன்னி உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறான்டா. ஆமாம் மச்சி, அடுத்த வாட்டி ஒரு போது தொட தர்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டனோடா. டேய் ப்ராஜெக்ட் ஓகே ஆகிறதுக்கு நான் போல தம்பி டாய்லெட்ல கூட அமைதியா இருக்க விட மாட்டியா?
யார் அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறானே? டேய் என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஏன்பா இப்படி எட்டி பார்க்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல உட்காந்து லைப்ரரி மாதிரி புக்கு படிச்சுட்டு இருக்கிற, சைடில் வேற வாட்டர் பாட்டில், சாப்பிட்றதுக்கு பாப்கார்னு வேர்களை எதனா வச்சிருக்கிறியா? மச்சான் இங்கே வந்து பாரு, ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இறங்கிவாடா. இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊற்றிட்டு போகிறேன். மச்சான் தண்ணி போடுறான். ஒரே ஒரு ஆரோக்கியம் தான் கிளம்பிடலாம். ஏண்டா பாட்டி தானே போகிறோம், அங்கே போய் குடிக்கலாம்ல. ஹாய், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தா பார்ட்டிக்கு போகலாமா? யா நோ ப்ராப்ளம். Excuse me? No, babe. Just some joker in the store. That's okay. Go on. Yeah. கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளோ பெரிய பல்ப் நீர் டென்ஷன் ஆகாத மச்சான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சின்னு சுற்றினேன். எப்போ பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ஆமா உண்மையிலே பில்லு போட நிற்கிறியா இல்லை சும்மா இந்த ஆன்டி பார்த்து நின்றுக்கிறியா? மச்சான் இருடா மச்சான், நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்துருந்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிறேன். Excuse me? என்ன சொன்ன? என்கிட்ட பேசுறியா இல்லை ஃபோனில் வேற அவங்க முடியாது பேசுறியா? உன்கிட்ட தான்டா பேசுகிறேன். டுபுக்கு. ஏய் டுபுக்கா? ஏய் உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு, ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியே இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. ஏய் ஓவரா பேசுற நீ. உன் மூஞ்சி இருந்தா ஓனா எனக்கு ஸ்பைக் விட்ட மாதிரி இருக்கு. ஏய் என்னடி சட்டையில கை வைக்கிற? மாவல அப்படியே ஒன்னு விட்டேன்னு வச்சு நீங்கிடும். ஏய் என்னடி ஆம்பளை பார்த்து மேல கை ஏய் யார் மேல கை வைக்கிற? ஆனா ஒண்ணுடி, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேனியே சொல்லாம ஓடி போயிடுவான். சத்தியமா உங்களை கல்யாணமே நடக்காது. ஏய் அவன் மேல கூட மூடி கல் வச்சுடா. மா சிலிண்டர் நீ மாட்டினியா? நான் சொன்ன திறக்க மாட்டியே. வீட்டில் விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க, போயிட்டு அப்புறமா வா. போயிட்டு அப்புறம் வரதுனா பொங்கலுக்கு பொங்க நான் வந்திருக்கேன். உன்னை பார்க்க பையன் வர மாட்டேன், வேற யார் வந்துருக்கிறா? டேய் ஸ்ரீ, அவன் ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுறீங்க? வா போலாம். மச்சான் என்ன சொன்னாங்க? மதுரையிலேருந்து எங்கள் அம்மாவுடைய அண்ணன் சோமு மாமா மொத பொண்ணுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. ரெண்டாவது பொண்ணை நான் கட்டிக்கணுமா அவகிட்ட பேச சொல்லி எங்கள் அம்மா ஒரே டார்ச்சர். உனக்கு தான் பொண்ணுங்கிட்ட பேசுறதுன்னா பொறிகளில் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் என்ன? அவள் மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அப்பல அது யார், உங்க ஃப்ரெண்டா? இவன் யாரா? பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கான். ஆமாடா. நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி துப்பு, நான் இவன் மூஞ்சில காரி துப்புறேன். சீக்கிரம் வா. அப்பே உன் பேர் என்ன? பேபி. பேதியா? யாரும் கிட்ட கழுவி. பேதி இல்ல பேபி. பேபியா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பேரா வைக்கிறாங்க. அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. உன் புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முகேஷ் அம்பானின்னு வைப்பாங்க. தம்பி பிறக்கும் போதே உனக்கு பேபின்னு பேர் வச்சுட்டாங்களா? இல்ல போன பொங்கலுக்கு தான் வச்சாங்க. என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. கடைசியா சொல்றேன், என்ன மாமா? என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது. பரவாயில்ல மாமா. தம்பி என் மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆட் எடுக்கிறீங்களே, கடைசியா என்ன ஆட் எடுத்தீங்க? டீ ஆடு. அடுத்து எப்ப எடுப்பீங்க? சொந்தக்காரங்களாம் சொல்லி அமைச்சிருக்கிறோம், எல்லாரும் எப்போ வராங்களோ அப்போ எடுத்துருவோம். யோ ஆனால் டெட் பாடியா ஆடு எப்போ வருதோ அப்போ தான் எடுக்க முடியும். நான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, புறம்போக்கு, உலகத்துல கேவலமான காரி துப்புற கேரக்டர். மச்சான் கிட்ட எனக்கு பிடிச்சத உங்க பையனை உங்க கேரக்டர் படியா வளர்த்துருக்கீங்க. டேய் ஸ்ரீ, இங்க உட்கார முடியல, வாடா. மாட்டு சனி நக்கி பார்த்து கழுதப்பியை மெரிச்சு பார்த்தெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இதே ப்ராடக்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற 15 to 25 ஏஜ் குரூப் பொண்ணுங்களுக்கு டார்கெட் பண்ணுறாங்க. பொதுவாக எல்லா பொண்ணுங்களுக்கும் காதல் மேலே நம்பிக்கை இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இருந்தால் தான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்க்கு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். Shall I proceed? Go ahead. ஒரு பொண்ணு
பொண்ணும் பையனும் பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே காதல். பார்த்த உடனே வரதுக்குன்னா மெட்ராஸ் ஐயா மச்சான். ஓ காதல் கீதெல்லாம் பழைய கான்செப்ட். பாகவதர் பாஷா படத்தில் நினச்ச மாதிரி இருக்கும். பழைய மாவு. இது வேலைக்கு ஆகுதுங்க. இது சன்னி அப்ரூவ் பண்ண கான்செப்ட். நாங்கள் சன்னிக்கிட்ட பேசிக்கிறோம். ஒன் மினிட் ப்ளீஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அவங்க அப்படிதாங்க. அவங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. பொண்ணுங்க கிட்ட பழகி இருந்தா தானே பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரியும். பங்களா கூர்க்கா மாதிரி அந்த பொண்ணை மடக்கி என்ன மச்சான் பேசிட்டு இருக்கிறான்? வேற என்ன, நம்மளை பற்றி தப்பாக தான் பேசிட்டு இருப்போம். அநேகமாக அவன் ஒரு ஜொல்லுக்கு நம்ம நீச்சல் அடிச்சுருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நீங்க இருங்க, நான் போய் சண்டை போட்டு உங்க ஐடியா நல்லா இருக்குன்னு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் வேணாங்க. ஆனா நீங்க தப்பா நினைக்கலனா நான் உனக்கு கேட்கலாமா? ஷுவர். இல்ல கௌதம்க்கு காதல்லாம் பிடிக்காதா? அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அப்புறம் எப்படி காதல்லாம்? ஏன் அப்படி? அவங்க 2 பேர் அவங்க பொண்ணுங்களை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. உள்ள வாடா. என்னதான் கூப்பிடுறோம், இருங்க கேட்டுட்டு வரேன். டேய் அசிங்கமா பண்ணாதீங்கடா. டேய் எங்களை பற்றி என்னடா தப்பாக பேச? ஒன்றும் சொல்லுடா, அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஐடியா நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கணும், அதை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்களா? உண்மையை சொல்லிட்டேன். ஏ சத்தியமாடா. சட்டை பிடிச்சா சொல்ல மாட்டான். ஓ இயர் பாக்ஸ் காலி. இதுக்கப்புறம் வண்டி நீ தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். வேலை செய்யணுமா? போடா எக்ஸ்போர்ட்னே போ. கோயில் மணி. என்னங்க கையை முறுக்கிட்டாங்களா? கையை மட்டும் முறுக்கி இருந்தா பரவாயில்லைங்க. அச்சா அந்த பஞ்சவர்ண கிளி காதை நக்கி வச்சிட்டான். இதெல்லாம் வராதில்ல, எல்லாம் உன்னால தான்டா. இதெல்லாம் உனக்கு காமெடி இல்லை. என்ன மச்சா, என்ன சொல்லிட்டு நீ பயங்கரமா கடலை போடுற? ஏய் கடுப்பே தவறா, அவ்வளோ சொல்கிறேன். காதல் கண்ணிலேருந்து வரணும், வாயிலேருந்து. ஏய் கத்தி பேசாதடா. அவ நம்ம வேலைக்கு தானே வெளியே வெயிட் பண்றா. காதல கேட்டுற போது. கேட்கட்டும். எனக்கு புரியலடா. 5 நிமிஷம் என்னால் பேச முடியல, 5 மணி நேரம் எப்படா நீ கடலை போடுற? டேய் இவன் எவ்வளோ பரவாயில்ல மச்சான். அவங்க அப்பா இருக்கிறானே, ஒன்றுக்கு போகிற சாக்கில் செக்ஸ் போட போஸ்ட்டோ 1 hour பார்த்து நிற்பான். ஏய் எவ்வளோ வேணா சொல்லுங்க, நான் ஆல்ரெடி அவளை கரெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாம எங்களுக்குள்ளேயே சைலண்டா ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கேன். பெட்ரோலில் ஓடுதா இல்லை டீசலில் ஓடுதா? டேய் இது எப்படா நடந்தது? இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, நாங்க கண்ணாலே பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. ஏன் கண்ணிலே பேசுற? வாயில Excuse me, guys. பார்க்க வந்துட்டா போடுறா. எஸ். ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். வெயிட் 2 minutes, நான் இப்போ வந்துடுறேன். ஏய் நீங்க போய் தனியாக சாப்பிடுங்க, நான் போய் அவ கூட சாப்பிட்றேன். அவளே சாப்பிட்டு பிளேட்டை கழுவி வச்சிரும். நீ ஏன்டா போற? பிரியா. கார்த்திக், what a surprise. Very good. எப்போ வந்தீங்க? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். Oh, by the way, this is Sri Karthik. ஹாய் ஸ்ரீ கார்த்திக். ஹாய். ஹாய், ஐ எம் பேபி. ஹாய் ஹாய். ஹே ஐம் கௌதம். ஹாய் கௌதம். நீங்கள் யூஎஸ்ஆ? எப்படி கரெக்டாக சொல்கிறது? பொண்ணுங்களுக்கு கை கொடுத்தா லோக்கலு, கட்டி பிடிச்சா ஃபாரின்னு. எத்தனை தமிழ் படத்தில் பார்த்துருக்குறோம். ஹே நீ சாப்பிடணும்னு சொன்னலடா, இருந்து சாப்பிட்டு வாடா. பார்த்து கழுவிடா 2 பிளேட்டு. ஓகே பை. See you guys. மச்சான் ஏதோ பிஸ்கெட் ஆட்ல வருவான், குழந்தைகிட்ட கூட புடிங்கி. ஹலோ கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். போலீஸ்டா. வண்டி ஓரம் கட்டி ஓரம் போ. சட்டத்தை மறந்து வண்டி நிறுத்து. கண்ணாடி இருக்கு. எங்க இருந்து வர? பொழுது போச்சே, உங்களாம் வீட்டில் தேட மாட்டாங்க. பேப்பர்லாம் இருக்கா? ஏன் காலைல படிக்கலையா? என்னையா வந்ததுலேருந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? தண்ணி அடிச்சிருக்கியா? எங்க வாய ஊது. அது ஏன் சார் இங்கிலீஷ் படத்தில் கிஸ் அடிக்கிற மாதிரி இவ்வளோ கிட்ட வரீங்க? என்னடா சிரிப்பு வண்டி கிடக்கு? வண்டி விட்டு இறங்குடாக்கு. என்ன இறங்க? எங்களுக்கு சட்டம் தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்க கூடாது. அவன் குடிச்சிருக்கானே. அவன் டிரைவர் இல்ல, ஓனரு. டிரைவர் குடிக்கல, அவர் மலைக்கு பெரியறாரு. வரேன் இரு. ரொம்ப திமிரா பேசுறேன் சார். அவனுக்கு ரொம்ப ஓவரா பேசுறானுங்க சார். ஏய் சன்னி 100 வாட்டி ஃபோன் பண்ணிட்டானே, லான்ச் பார்ட்டிக்கு டைம் ஆகுதுடா. வட கிளம்பு. ஏய் எதுக்கு வேஸ்டா இவங்கள தூர ஆடி கார்ல 3 பேர் நிக்காம போறானுங்க. புடிங்க. அப்போவே சொன்னேன், 500 ரூபாயில் முடிய வேண்டிய விஷயம். இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்படா என் பேச்சை கேட்பீங்க? நீ பேசி முடிச்சோன்னே கேட்போம். ஏய் சும்மா இருடா.
பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிற பையனுடைய அம்மா புலம்புற மாதிரி சும்மா புலம்பின்னு மச்சா அவளை பாரு ஈஸியாக இருந்துச்சு விக்ஸி டப்பா ஒரு வாரம் கழிச்சு தான் முடிப்பான் போல. மச்சான் பார்க்கறதுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இல்லை? யாரு இவனுங்கள பார்த்தா பப்ளிக் டாய்லெட் வெளியில் பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுறானுங்க. இவனுக்கு தீவிரவாதிங்களாடா கொஞ்சம் பாரு. ஏய் என்ன பார்த்தா பெரிய எடுத்து பசங்க மாதிரி தெரியுது. ஏய் உங்கள் பக்கத்தில் யார் நின்னாலும் பெரிய இடத்து பசங்க மாதிரி தானே தெரிவாங்க. கழுவாத மூஞ்சிங்களா? இரா நான் கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி நம்மளை வெளியெடுக்க சொல்கிறேன். ஏய் யாருக்கு ஃபோன் பண்ற? ஃபோன் பண்ற? அக்கா அண்ணன் சார் கவுன்சிலர் சார் ஃபோனுக்கு இவனுக்கு ராசி இல்லை மச்சி. சார் ஒரே ஒரு ஃபோன் சார். வருங்கால சூப்பர் ஸ்டாரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே தமிழ்நாடு ததுங்கிலத்தம் போட போகுது பாருங்க. எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். ஏய் முத்துன மூஞ்சி என்ன பயங்கர ஆவா சார். இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இவரை தெரியாதா? மினிஸ்டரோட புள்ள பேரு கரண்ட். பார்ல ஸ்டோரி கேட்க சொல்ல போலீஸ் ஸ்டோரி ஆகி இங்க வந்துட்டாரு. பெரிய ஆக்டர். ஓ குடிக்கிற கேப்ல கதை கேட்கறனாயா ஆக்டர்? எந்த தைரியத்துல இந்த கரண்ட் மேல கைய வச்சாங்க? இது பத்திரப்பண்டு கரண்ட் கட்டு அந்த இதுல வச்சிருப்பாங்க. ஆக்டிங் சொல்ல டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான். ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அண்ணா டென்ஷன் ஆகாதண்ணே. இந்த மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டினா யூஸ் ஆகும் தான் என் பிரெயினை யூஸ் பண்ணி உங்களுக்காக மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துட்டு டேய் இது அங்க வெயிடா. டேய் என்னடா சரகு மிக்ஸ் பண்ணி டேக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்கிற? ஐயோ நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமாம் அவனுங்கெல்லாம் யாரு? முள்ளு போதில் கள்ள சாராயம் காசுற மாதிரி இருக்கிறானுங்க. அண்ணன் கிட்ட கதை சொல்றதுக்கு கைதாய் வந்திருக்காங்க. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? டைட்டானிக் ரேஞ்சில் ஒரு கதை வச்சிருக்கேண்ணே. டைட்டானிக் படத்தில் வர தாய் கிழவி தண்ணியில் செயினை போட்டுச்சுல, அதை கண்டுபிடிக்கிற இந்திய ஆஃபீஸரு நீங்கள் தானே கதையில். அண்ணே அது கிடைச்சதா கிடைக்கலையா அதுதானே கிளைமேக்ஸு. ஓ வரே வா கேள்வி வாயா. கூட்டத்தில் செயின் எடுக்கிற மாதிரி மூஞ்சி வச்சு நீ செயினை வச்சு பாட்டுக்கிறியா? படம் படா போ வெளியே போ. எங்கே வெளியே போகிற? வெளியே உள்ள போ. சார் என்ன மேட்ரு படம் எடுக்கிறானு சார்? அதான் விசாரிச்சு. தேங்க்யூ சார். என்னடா போனவனை காணோம். போலீஸ்காரங்க உள்ள வச்சு கும்பிட்றானுங்களா? ஏய் அப்படின்னு என்னதான் நடிச்சு கீஸ் 2 படம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல இவரு தான் டைரக்டர். ஹாய் யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போகிற குழந்த மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க. டைரக்டரா என்ன பண்ணுவீங்க சார்? இவருக்காக இந்த உலகத்தில் முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்சிங்க சோடா ஊத்துனியா? சரி சொல்லு. அந்த கலையிலிருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எழுந்திரிக்கடா. போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார் மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினைச்சீங்க? நீங்களாம் எப்பறம் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே சார்? என்கிட்டே வா பிச்சு போடுவான். வீட்டுக்கு ஃபோன் பண்றேன். வீட்டு நம்பர் சொல்லுங்க. உன் வீட்டுக்கு ஃபோன் பண்றேன்னா மச்சான் ஃபோன் பண்ணு. யோ ஏட்டே போனை கொடு. அவங்க வீட்டில் உள்ளவங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரி சார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர முடியாது. வேணா போனேன். எங்கள் அப்பா வேலைக்கு ஆக மாட்டேன். அங்கிளுக்கு ஃபோன் போல போடு மச்சான். ஏய் அங்கிள் யார் அங்கிள்? ஒன்றும் வேணாம். நீ போடு மச்சான். நீ ஒன்றும் பேச வேணாம். சும்மா நீ போடு மச்சான். பேசுகிறேன். எதுக்கு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறப்போ? வேற யாருக்கு பண்ண சொல்லு? நாராயணனுக்கு விஷ் யூ ஹாப்பி மேரிட் கிளம்புறடா டைம் ஆயிடுச்சுடா. என்ன அவசரம்? பையனை ஸ்கூல்ல ட்ராப் பண்ணடா காலையில. அதெல்லாம் இல்ல மச்சி. லேட்டா போனா பொண்டாட்டி கோச்சிங் போச்சு. இல்லாட்டி தேவையில்லாம சண்டை போடுவோம் மச்சி. சண்டை போடு மச்சி. தபார் எனக்கு மட்டும் கோவம் வந்து வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் மச்சி பொண்டாட்டி கால் பண்றேன். ஹலோ 15 மினிட்ஸ் சொல்லலாம். டேய் ஏன்டா எல்லாரும் போலியா வாழ்றீங்க? எல்லாரும் வெளியில கெத்தா பேசுறீங்க, பொண்டாட்டியை பார்த்து பயந்து சாவறீங்க. இது கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். கரெக்டா மச்சி. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டோம். இப்படி பேசுறவனுங்க தாண்டா முதல்ல போய் மாட்டிப்பானுங்க. டைவர்ஸ் கேஸ்
நான் ஒரு பொண்ணுகிட்ட லவ் யூ சொன்னேன்னு வச்சுக்கோ என் வாயெல்லாம் கோணிக்கும். அது மீறி நான் லவ் யூ சொன்னேன்னு வச்சுக்கோ அது ஸ்ரீக்கும் நம்ம பேபிக்கு மட்டும் இப்போ என்ன உனக்கு கல்யாணமே ஆகாதா? ஆகும்டா, வயசாவா ஆகும். என்ன லவ் மேரேஜ் ஆகும் இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ் ஆகும், ஆனா கன்ஃபார்மா கல்யாணம் ஆகும். டேய் நாமகார, கல்யாணன்றது பப்ளிக்கா குசு மாதிரி வெளியே இருக்கிறவனுக்கு எப்படா உள்ள போகணும்னு தோணும், ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு எப்படா வெளியே வருவோம்னு தோணும். இதை உணர்ந்தவன் சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எங்களை மாதிரி மொட்டை பசங்களா தான் இருப்பான். நீங்களாம் இப்படியே சுத்திட்டு இருப்பீங்களா? உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் கல்யாணம் ஆகும். அப்ப நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மாதிரி பிரிஞ்சு எப்பவாவது ஒரு வாட்டி தான்டா பாத்துட்டீங்க. கல்யாணத்தினால ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுதுன்னா அப்படியாப்பட்ட கல்யாணமே வேணாம். சொல்லு மச்சி. கரெக்ட் மச்சான். டேய் எங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆகாதுடா. நாங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்டா. பெட்டாடா பெட்டாடா பெட்டாடா. ஏய் கௌதம், உங்க அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு உனக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்லை, அதுக்கேண்ட அவனுங்களை இருக்கிற பாவம். Hola gente, mueve tu cuerpo, ese soltará alrededor. Será un 3, rompe la pio, tostada y embarga lo ledo. Mamma Maria, Titanic y Portugaria. Mamma Maria, cheers பண்ண கிளாஸ் தடியா. வாட்சுலா ஒரு மனுஷனா அது ஏன் மனசை நினைச்சிட்டு எதுக்குடா சியர்ஸ்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கா? என்ன மச்சி இப்படி கேட்குற? வேற எதுக்காக சியர்ஸ் பண்ணுவோம்? ஐயோ இவனுங்க ரொம்ப நேரம் ஆகுவானுங்க போல. மச்சி கூலிங் போயிடும்டா, குச்சிங்கன்னே பேசலாமே. யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான்டா இருக்கு. நியூ ஃபிகர்னு சுற்றிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிடுவல்ல? மச்சான் லேடி செருப்பை பார்த்தாலும் அது மேலே கொஞ்ச நேரம் ஏறி நின்றுட்டு வரான்டா. அவங்ககிட்ட போய் இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கிற. ஏற்றி விடுறியா? டே மச்சான், எத்தனை பொண்ணு கூட சுற்றினாலும் யார் கூடயும் லாக் ஆக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நீ அப்படி தான்டா சொல்வ. மச்சான் நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. டேய் உனக்கு அவ்வளோதான் என் மேலே நம்பிக்கையா? ஆமாண்டா, உன் மேலே எனக்கு அவ்வளோதான் நம்பிக்கை இந்த விஷயத்தில். ஐயோ வேதாளம் மறுபடியும் வெங்காயம் அறியுது. நீ குச்சி கீச்சாமா தான். டேய் நம்ம நட்பை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லைடா. சத்தியம் பண்ற மச்சி, சாவர வரைக்கும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். இப்படியே தான் இருப்போம். சத்தியம் பண்ணுடா. டேய் அதுக்காக லூஸ் மாதிரி இப்படியேடா அறுத்துப்ப. என்னடா பாக்குற? இனிமே நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். டேய் இன்னும் என்னடா பாக்குற? அவன் நரபலி கொடுத்துக்குள்ள சத்தியம் பண்ண மச்சான். சத்தியம்டா, சாகர வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது.